ஸோ எந்த ஸ்டாக் வந்து எல்லா மூவிங் ஆவரேஜையும் கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து எடுக்கும். ஸோ அங்கேருந்து விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெக்டார் லைஃப் சயின்ஸ் வந்து 30 rupeesக்கு மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு டெரிட்டரிக்கு வந்து இது மூவ் ஆகும். டெஃபினட்டாக அது வாங்கணும். அலம்பிக் ஃபார்மா லிமிடெட் வந்து இப்போ அரௌண்டு 1000 டச் பண்ணியிருக்கு நிதிக்கு. 2 weeks பேக் வந்து பார்த்தீங்கன்னா 825 தான் இருந்துச்சு. ஸோ 825லேருந்து இப்போ நிதிக்கு ஒரு 1010 வரைக்கும் இது மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் புல் பேக் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு 25 to 50 rupees கீழே இறங்கிச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ வரும் நாட்களில் வந்து இது மீண்டும் வந்து ஒரு 1100 1200 வரைக்கும் விலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ பட்ஜெட் அறிவிப்புங்கிறது வந்து ஒரு ட்ரிகர் ஃபேக்டர். ஆனால் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய தாக்கம் வந்து நீண்ட கால அடிப்படையில் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுமே தவிர ஒரு குறுகிய கால அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நிஃப்டி மீடியாவில் அவருடைய ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா பிவிஆர், ஐநாக்ஸ், ஜி, சன் டிவி, சரிகமா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் வருது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கின்ற பட்ஜெட் பங்கு சந்தையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் முரளிதர் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கட் பிரியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, இப்போது இந்த மாத இறுதியில் பட்ஜெட் வெளியாக போகுது. பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் உங்கள் சர்க்கிளில் ஓரளவு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள்லாம் வரும், இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் வர இருக்கின்ற பட்ஜெட் எப்படி இருக்கும், அது பங்கு சந்தையை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்? இந்த அரசோடைய வந்து என்ன சொல்கிறேன்னா தேர்ட் டேர்ம் இது. ஸோ இந்த தேர்ட் டேர்மில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நிறையா வரிச்சலுகைகள் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து சரியான வரிச்சலுகைகள் கிடைக்கல, வந்து அவங்களுடைய அதிருப்தி வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற கருத்து பரவலாக இருக்குது. ஸோ அதனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான வரிச்சலுகைகள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான வரிச்சலுகைகளும் இருக்கலாம். மெயினாக வந்து ஐடி ஸ்லாப் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான அந்த வரிச்சலுகையை வந்து 7லேருந்து 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேமிப்போடைய அளவு வந்து கட்ட வேண்டிய டேக்ஸ் குறைஞ்சதுன்னா அப்போ அது சேமிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த சேமிப்பு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து சில செக்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான அறிவிப்புகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி சில செக்டார்ஸ் அறிவிப்புகள் வரும்போது அது இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார் பேசிஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஓகே, பட்ஜெட் அப்படின்னாலே எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு டார்கெட் என்னவாக இருக்குன்னா செக்டாரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சுனாக்கா இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஓகே, என்ன மாதிரியான செக்டார்ஸில் இந்த டைம் பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கா? அந்த பட்ஜெட்டோடைய அறிவிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரிகர் ஃபேக்டராக மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு 1 or 2 daysக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸில் வந்து எதிரொலிக்கும். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட்லேருந்து கண்டினியூஸாக 4 years அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோடைய ஓன் டைரக்ஷன் வந்து தனி. ஸோ பட்ஜெட் அறிவிப்புங்கிறது வந்து ஒரு ட்ரிகர் ஃபேக்டர். ஆனால் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய தாக்கம் வந்து நீண்ட கால அடிப்படையில் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமே தவிர ஒரு குறுகிய கால அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ சில செக்டார்ஸில் வந்து அந்த ட்ரிகர் ஃபேக்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த பட்ஜெட் டேயில் வந்து நம்ம அந்த ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா அதை செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஏதாவது கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் வந்து பங்கு சந்தை எதிரொலிக்கும் போது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ஒரு யூட்டிலைசிங் செல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் மிக சிறந்த வாய்ப்பு. அதில் சில செக்டார்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற செக்டார்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 yearsஸாக வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து இது பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து டெக்ஸ்டைல் செக்டாருக்கு வந்து சில அறிவிப்புகள் வரும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸுக்கும் இது ஸ்கோப் இருக்குது. மான்சூன் பரவலாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் மான்சூன் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் செக்டார்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் அறிவிப்புகளை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரும் வந்து பட்ஜெட்டின் அடிப்படையில் அடுத்த சில வருடங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்தந்த செக்டார்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போவுமே பட்ஜெட் அப்படிங்கிறப்பயே பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரிகர் கிரியேட் ஆகும். அது ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன போக்கில் போகுதோ அதே மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அது நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு பட்ஜெட்டுக்குமே ஒரு ட்ரிகர் ஆகுது இல்லையா? அப்போ ஆவரேஜாக ஒரு ட்ரிகர் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த ட்ரிகரில் இந்தந்த செக்டார்லாம் ஹையாக வந்திருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வரப்போகிற பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த செக்டார் கம்பல்சரி அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்டில் இது போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப இருக்குது வந்து. அப்புறம் வந்து ஃபார்மா செக்டார்ஸ் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபார்மா செக்டாரும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணும். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்ஜெட்டோட அறிவிப்பை பேஸ் பண்ணியுமே வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து வரலாம். அந்த இண்டெக்ஸை பார்க்கும்போதும் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கில் தெரியுது. ஸோ அதனால் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு, ஃபெர்டிலைசர்ஸு, பேங்கிங் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு நல்ல ஸ்கோப். நிஃப்டி மீடியா எப்படி இருக்கு சார்? நிஃப்டி மீடியா வந்து ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இது பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் லெவலில் இப்போ இருக்குது. நிஃப்டி மீடியா வந்து 2550 புள்ளிகளை வந்து எந்த மாதம் வந்து அது மேலே கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸான புல் மார்க்கெட்டில் வந்து எல்லா செக்டாரும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ ஐடி, இன்ஃப்ரா, ஃபார்மா அண்ட் தென் வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸு, அப்புறம் பப்ளிக் செக்டார் எனர்ஜி ஸ்டாக்ஸு, அண்ட் தென் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் மீடியா செக்டார் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இப்போ இந்த தடவை வந்து நிஃப்டி மீடியா வந்து டெஃபினட்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸு. ஸோ இப்போ இந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சில ஸ்டாக்ஸில் வந்து பிக் பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்து வரும் ஆண்டுகளில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்ரலாகவே ஒரு மற்ற செக்டாரில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிஃப்டி மீடியாவில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக நிஃப்டி மீடியாவில் பர்டிகுலராக இந்த டைமில் இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஸ்டாக்? நிஃப்டி மீடியாவில் அவருடைய ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா பிவிஆர், ஐநாக்ஸு, ஜி, சன் டிவி, சரிகமா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் வருது. ஸோ அதனால் வரும் நாட்களில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பிவிஆர், ஐநாக்ஸு, ஜி மீடியா, அண்ட் தென் சன் டிவி, அண்ட் தென் டிவி டுடே. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப நாளாக வந்து அந்த டிவி, அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் டயல். ஸோ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ ஜஸ்ட் டயல் ஒரு சர்ச் இன்ஜின் வந்து அது வந்து நிஃப்டி மீடியா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் அந்த ஸ்டாக்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கில் வந்து இப்போ இருக்குது. அண்ட் தென் ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு HFCL. ஸோ அந்த ஸ்டாக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாட்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பிவிஆர், ஐநாக்ஸ் ஸ்டாக்குடைய ஹோல்டிங் கம்பெனி, அதுக்கு பேர் வந்து ஜிஎஃப்எல் லிமிடெட்னு பேர். அந்த ஹோல்டிங் கம்பெனியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து எப்பொழுதுமே வந்து ஹோல்டிங் இந்த ஸ்டாக் ஏறிச்சுன்னா ஹோல்டிங் கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பில் இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது. ஜிஎஃப்எல் லிமிடெட் பிவிஆர், ஐநாக்ஸுடைய ஹோல்டிங் கம்பெனி. ஒருவேளை பட்ஜெட்டில் ஃபார்மாவுக்காக எதுவும் ஒதுக்கலை அப்படின்னா கூட இப்போது ஃபார்மா க்ரோத்துக்கு உண்டான சோர்சஸ் இருக்கா? ஆமாம், இது வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ கோவிட் லோவில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 6000 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து இப்போ அரௌண்ட் 20,000 ப்ளஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்கு இண்டெக்ஸே வந்து க்ரோ ஆகிருக்கு. ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற கண்டிஷன்லையும் சில ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அலம்பிக் ஃபார்மா லிமிடெட்னு ஒரு ஸ்டாக்ஸு, அதோடைய ஹோல்டிங் கம்பெனி வந்து அலம்பிக் லிமிடெட். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டாக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மார்க்ஸான்ஸ் ஃபார்மா, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து மோர்பன் லேப் ஃபோக்கஸ் பண்ணலாம். மோர்பன் லேப் பார்த்திங்கன்னா 60 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 59 ரூபா ஐ திங்க் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து 60 ரூபாயை தாண்டிச்சுன்னா மோர்பன் லேப் வந்து விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டாக்காக வந்து வேணும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நெக்டார் லைஃப் சயின்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து 33 ரூபீஸை தாண்டிச்சுன்னா நெக்டார் லைஃப் சயின்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்கான ஸ்கோப் இருக்குது. பட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸாக இருக்கட்டும், அரவிந்தோ ஃபார்மாவாக இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்டாக்ஸுமே விலை வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபார்மாவில் ஒரு பர்டிகுலராக ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொன்னீங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் இருக்குன்ட்டு. இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸுக்கு வாங்குறது பெட்டரா இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாமா? ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறமா சில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா? அலம்பிக் ஃபார்மா லிமிடெட் வந்து இப்போ அரௌண்டு 1000 டச் பண்ணியிருக்கு நிதிக்கு. 2 வீக்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா 825 தான் இருந்தது. ஸோ 825லேருந்து இப்போ நிதிக்கு ஒரு 1010 வரைக்கும் இது மூவ் ஆகிருக்கு.
ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் புல் பேக் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு 25 to 50 ருபீஸ் கீழே இறங்குச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ வரும் நாட்களில் வந்து இது மீண்டும் வந்து ஒரு 1100 1200 வரைக்கும் விலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதனால் வந்து எவரி டிப்பு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். கீழே இறங்குதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஃபார்மா கம்பெனி. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. அதனால் எனி டிப்ஸ் அப் டு வந்து 925 வரைக்கும் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். 1200 வரைக்கும் இது வந்து மேலே செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய ஹோல்டிங் கம்பெனியான அலம்பிக் லிமிடெட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இப்போ அரௌண்ட் 120 கிட்டே இருக்குது. ஸோ அரௌண்டு ஈவன் 110 100 வந்தால் கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். எகெயின் வந்து இது 120 கிராஸ் பண்ணி வரும் நாட்களில் வந்து விலை வரக்கூடிய வாய்ப்புள்ள ஸ்டாக் இது 2. ஸோ அதனால் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு எவரி டிப்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து இந்த மார்பன் லேப்ஸ் அது சொல்லியிருந்தேன் நான். இப்போ 59+ இப்போ இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 1 or 2 ருபீஸ் ஆர் 5 ருபீஸ் இறங்கினாலும் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். 60 ருபீஸை தாண்டுச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல விலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நெக்டார் லைஃப் சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது வந்து. ஸோ லோயர் லெவலில் கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. 33 தாண்டுச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ உடனே வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் 33க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஏன் 33 ருபீஸ் அப்படின்னா, அது வந்து இப்போ மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம பார்க்கும்போது டெய்லி மூவிங் ஆவரேஜ் வந்து 20, 50, 100, 200ன்னு எல்லா ரேஞ்சும் இருக்குது. இதில் வந்து எல்லா ரேஞ்சையும் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த லெவல் தான் வந்து அந்த 33 ருபீஸு. ஸோ எந்த ஸ்டாக் வந்து எல்லா மூவிங் ஆவரேஜையும் கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து எடுக்கும். ஸோ அங்கேருந்து விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நெக்டார் லைஃப் சயின்ஸ் வந்து 33 ருபீஸ்க்கு மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு டெரிட்டரிக்கு வந்து இது மூவ் ஆகும். டெஃபினட்டாக அது வாங்கலாம். ஓகே, அது மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்புறமா ஐடி செக்டாரும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐடி செக்டாரில் மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்கன்னா, ரொம்ப ஒரு ஹை வேல்யூ ஸ்டாக்ஸு, ஒரு லார்ஜ் கேப் இது மாதிரி தான் ரெஃபர் பண்ணுறாங்க எல்லாருமே. ஒரு மிட் கேப் இல்லைன்னா ஒரு ஸ்மால் கேப்பில் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐடியில் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் இதில் எந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே இருக்கு நான் ஆல் டைம் ஹையை டச் பண்ணி அங்கேருந்து கீழே விலை இறங்கி ஆல் டைம் ஹைக்கான க்ளோஸ்ட்டு வந்து ஒரு 40,000 பாயிண்ட்ஸை வந்து நம்ம 2021 எண்டில் வந்து டச் பண்ணி திருப்பி அங்கேருந்து 26,000க்கு கீழே இறங்கி, அதாவது 40,000லேருந்து 26,000 14,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி எகெயின் வந்து திருப்பி 38,000 டச் பண்ணி திருப்பி எகைன் வந்து ஒரு 32,000க்கு வந்து திருப்பி இப்போ மேலே வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான பேட்டர்ன். நம்ம ஒரு டீ கப்பை பிடிச்சிருந்தோம்னா கப்போடைய சைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஹேண்டிலோட சைஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னுடைய பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் சைஸுக்கான பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த நிஃப்டி ஐடி வந்து இப்போ கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு வந்து இது இந்த 39,000 வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இது விலை உயரக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணணும். அதில் வந்து அந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட லீடர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ, விப்ரோவோ, இல்லை டெக் மஹிந்திராவோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த இண்டெக்ஸ் வந்து ரெக்கவரி ஆகாது. ஸோ மூவ் ஆகாது. ஸோ அப்போ டெஃபினட்டாக ஒரு லார்ஜ் கேப்புங்க கன்சிடர் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்மால் கேப் அதிலே நீங்கள் பார்க்கும்போது எம்ஃபசிஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்ஃபசிஸ் வந்து இப்போ அரௌண்ட் 2628 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீழே விலை இறங்கினாலும் இதை வந்து ஒரு மிட் சைஸ் ஸ்டாக், இது லார்ஜ் கேப்பில் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து விப்ரோ அதே மாதிரி கீழே இறங்குச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணலாம். விப்ரோ வந்து ஈவன் 750 கூட கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ விப்ரோ கீழே இறங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டாக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால அதில் இருக்கிற குயிஸ் கார்ப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். குயிஸ் கார்ப் வந்து அரௌண்ட் 630 இந்த ரேஞ்சில் ரேட் ஆகிட்டு இருக்குது. 580 ருபீஸை வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம அதை கன்சிடர் பண்ணி இதை அக்யூமுலேட் பண்ணலாம். இது வந்து 850 900 வரைக்கும் ஈஸியாக வந்து டச் பண்ணும். குயிஸ் கார்ப் வந்து ஒரு ஐடி சர்வீஸ் செக்டார் ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். அது இன்னும் சின்ன ஸ்டாக்கை நம்ம என்னென்னா டெக்ஸான் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் சைஸ் ஐடி கம்பெனி அரௌண்ட் இப்போ 96 அந்த ரேஞ்ச் ரேட்டட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கும் ஒரு வாரங்களில் வந்து விலை உயரக்கூடிய உள்ள ஒரு ஸ்டாக்கு. குயிஸ்கார்ப் வந்து 2018 வந்து 1300 ருபீஸ் போன ஸ்டாக்கு 2020 கோவிட் கிராஷில் வந்து வெறும் 200 ருபீஸ்க்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து வந்தது. ஸோ இது வந்து ஒரு குளோபல் பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த மாதிரி ஐடி செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸு. இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 200லேருந்து 1000க்கு போய் எகெயின் வந்து 300க்கு வந்து இப்போ வந்து 630 இருக்குது. ஸோ
ஸோ டெக்னிக்கலாக வந்து இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ 580 ருபீஸ் வரைக்கும் இது கீழே விலை இறங்கினாலும் அக்யூமுலேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டாக இது வந்து இமீடியட்டாக வந்து ஒரு 1200 வரைக்கும் இது வந்து விலை உயரக்கூடிய வாய்ப்பு. 1200 வரைக்கும் விலை உயர்ந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி அடுத்த லெக் ஆஃப் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் அந்த 630லேருந்து குயிஸ் கார்ப் வந்து நியர் டேர்மில் வந்து ஒரு 850 to 900 ருபீஸ் வரைக்கும் விலை வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது குயிஸ் கார்ப்பு. அதே மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் டயல் கேட்டீங்க. ஜஸ்ட் டயலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையான அரௌண்டு 1900லேருந்து 300 ருபீஸ்க்கு வந்த ஸ்டாக்கு இப்போ வந்து 1000+ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் டயல் வந்து ஒன் ஆஃப் த லோக்கல் சர்வீஸ் சர்ச் இன்ஜின் ப்ரொவைடரு. இந்த கம்பெனியில் வந்து முகேஷ் அம்பானியோடைய கம்பெனி வந்து இதில் சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக் இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டயல் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வரும் நாட்களில் வந்து இது 1200லேருந்து 1600 வரைக்கும் கூட விலை உயரக்கூடிய வாய்ப்பாக சார்ட்டில் தெரியுது. ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து ஒரு ஐடி செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம மே மந்த் இன்டர்வியூலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிஃப்டி 24,000 வந்து இந்த பீரியடில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிங்க. அதே மாதிரி ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போது நிறைய ஸ்டாக்ஸ் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் வரைக்குமே சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.